இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீது வர வர பலத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, எப்பவும் ஒரு யுத்தம் இருந்துட்டே இருக்கும். அதை நீங்க மறந்துடாதீங்க. தள்ளப்பட்டவனுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் ஒரு யுத்தம், அழைப்பை இழந்தவனுக்கும் அங்கீகரிக்கப்பட்டவனுக்கும் ஒரு யுத்தம், தேவனால் புறக்கணிக்கப்பட்டவனுக்கும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனுக்கும் ஒரு யுத்தம், மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு யுத்தம், பொறாமைக்கும் நல்ல உள்ளத்துக்கும் எதிரான ஒரு யுத்தம், தவறான புரிந்து கொள்ளுதலுக்கும் உண்மையான அன்புக்கும் எதிரான ஒரு யுத்தம். இப்படிதான் இந்த சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில இருந்த அந்த யுத்தத்தை நீங்க பார்க்கலாம். நெடுநாள் இந்த யுத்தம் நடந்துட்டே இருந்தது. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், ஒருத்தன் பலத்துட்டே இருக்கான், ஒருத்தன் பலவீனப்பட்டுட்டே இருக்கான். அப்ப இன்னைக்கு நம்ம குடும்ப வளர்ச்சியை நம்ம பார்க்கணும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுல நாளுக்கு நாள் பலம் அதிகரிக்கிறதா அல்லது நாம் நாளுக்கு நாள் பலவீனப்படுகிறோமா, இதெல்லாம் பார்த்து நம்மளை செக் பண்ணணும். ஏன்னா தேவையில்லாம நம்ம யாரோடும் மோதிட்டே இருக்கக்கூடாது. அபிஷேகத்துக்கு விரோதமா நம்ம எழும்பக்கூடாது. ஆண்டுடைய திட்டத்துக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கவனமா இல்லை அப்படின்னா நம்மை அறியாமலே நம்ம பலவீனப்பட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தாவீதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் சவுலை விட்டு அவனுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகியே இருந்தான், ஒதுங்கியே இருந்தான். அதற்குரிய மதிப்பை அவன் கொடுத்துட்டே இருந்தான், அந்த அபிஷேகத்தை அவன் கனம் பண்ணிட்டே இருந்தான். ஆனா இங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நேரடியாவே யுத்தம் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு, ஒரு பக்கம் தாவீதை சவுல் மாத்திரம் துரத்திட்டு இருந்தான், விரட்டிட்டு இருந்தான், கொல்லுவதற்கு வகை தேடி கொண்டிருந்தான். ஆனா இந்த காலம் பாருங்க, நெடுநாள் யுத்தம் இப்ப நேரடியாவே என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டே இருக்கு. அப்ப இவன் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, அதை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப கர்த்தர் பாருங்க யாரு பக்கத்துல இருக்கிறார்னா, உண்மையான தேவ பிள்ளை பக்கத்துல தான் இருக்கிறார். அபிஷேகம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தான் இருக்கிறார். அழைப்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். தேவ திட்டத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். அப்போ நம்மையெல்லாம் பலப்படுத்துவது தான் தேவனுடைய நோக்கம். நாம ஒரு நாள் பலவீனம் அடைவது தேவனுடைய சித்தம் அல்ல. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், அவன் நாளுக்கு நாள் பலம் மிகுந்தவனானான் என்று அவனை குறித்து எழுதப்பட்டது. அப்ப அவனுடைய பலத்தை குறைப்பதற்கு எழும்பின இந்த சவுலின் குடும்பத்தின் கிரியைகளுக்கு அவனை கர்த்தர் விலக்கினார். அதே போல இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவ திட்டத்திலே ஓடிட்டு இருங்க, தேவ சித்தத்தையே நீங்க செஞ்சிட்டு இருங்க, தேவனையே பிரியப்படுத்திட்டு இருங்க. அழைப்பை காத்து கொள்ளுங்கள், அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்கள், ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த யுத்தமா இருந்தால் அந்த யுத்தத்து நிமித்தம் நீங்கள் பலவீனப்பட்டு போகாதபடி பலப்படுவதற்கு கர்த்தர் தாவீதுக்கு உதவியா இருந்தது போல உங்களுக்கும் உதவியா இருப்பார். நிச்சயம் நீங்கள் பலப்படுவீர்கள். இதாவே தாவீதையும் அவனுடைய குடும்பத்தையும் பலப்படுத்தினது போல உடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் பலப்படுத்துவீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.